வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொழுப்பு கட்டியானது தலைவலி, காய்ச்சல் மாதிரி திடீர்னு நமக்கு தோன்றக்கூடியது கிடையாது. மெல்ல மெல்ல ரொம்ப நாட்களாக டைம் எடுத்து உருவாகக்கூடிய ஒரு கட்டி தான் நமக்கு. ஒரு கட்டத்தில் நம்ம அதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா தெரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெருசாக வளர்ந்த பிறகு தான் அதையே நம்ம கேர் பண்ணிப்போம். அது வரைக்கும் நம்ம அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. நம்ம கண்களால் பார்க்குறப்போ ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருக்குது, பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தான் யோசிப்போம் இது என்ன கட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் நிறைய பேர் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, இந்த மாதிரியான கொழுப்பு கட்டி நமக்கு புற்றுநோய் கட்டியாக இருக்கலாமோ, அப்படி இல்லைன்னா இந்த கொழுப்பு கட்டி நமக்கு புற்றுநோய் கட்டியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரெண்டுமே கிடையாது. கொழுப்பு கட்டி வேற, புற்றுநோயினால் உருவாகக்கூடிய கட்டி நமக்கு வேற. கண்டிப்பாக இந்த கொழுப்பு கட்டியானது புற்றுநோய் கட்டியாக உருவாவதற்கு வாய்ப்புகளும் இல்லை. இது பெரும்பாலும் 30 வயதை கடந்தவர்கள்கிட்ட தான் இது அதிகமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் கிட்ட சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது சிங்கிள் லிப்போமாவாக தான் நமக்கு இருக்கும். ஆண்கள் கிட்ட அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் லிப்போமா, அதாவது ஒரே ஒரு கட்டி மட்டும் இருக்கும் பெண்களுக்கு. ஆண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய கட்டிகள் அந்த மாதிரி லிப்போமா கட்டிகள் நமக்கு இருக்கும். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த திசுக்களோட முறையற்ற வளர்ச்சி, அதை தான் நம்ம இந்த லிப்போமா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்மளுடைய தோல் பகுதிக்கும் அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய தசை அடுக்கிற்கும் இடையில அடிப்போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஷ்யூ அது நமக்கு இருக்கும். அந்த கொழுப்பு திசுக்களுடைய வளர்ச்சி தான் நமக்கு அந்த லிப்போமா கட்டியாக நமக்கு இருக்குது. அந்த கட்டியை நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு அந்த ஒரே இடத்துல அசையாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த தோலுக்கு கீழே அப்படி ஒரு மாதிரி நழுக்கு நழுக்குன்னு நமக்கு அப்படியே நழுவி போகிற மாதிரியே நமக்கு இருக்கும். 99% நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கட்டியை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வலி இருக்காது. ரொம்ப ரேராக 1% இருக்கக்கூடிய கட்டி, அதாவது ரொம்ப ரேராக தான் நமக்கு அந்த மாதிரி தொட்டு பார்க்குறப்போ வலி நமக்கு இருக்கும். இது பெரும்பாலும் நிறைய காரணங்களால் நமக்கு உருவெடுக்குன்னு சொல்லலாம். சொல்லப்போனால் உடல் பருமன் நமக்கு அதிகமாக இருந்ததுன்னா வரும். அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்களை நம்ம அதிகமாக சாப்பிட்றோம், அதனால கூட வரும். அந்த கொழுப்பானது கரைந்து வெளியேறாமல் உள்ளே நமக்கு அப்படியே ஸ்டோராகி இருக்கிறதுனால அந்த மாதிரியான கட்டிகள் நமக்கு உருவாகுது. இது குறிப்பாக உடலில் எந்த பகுதிகளில் வேணாலும் இருக்கலாம். சொல்லப்போனால் நம்முடைய கழுத்து பிடரி பகுதியில் இருக்கலாம், அப்படின்னா தோள்பட்டை, முதுகு, நம்முடைய கைகள், இடுப்பு பகுதி, தொடை, வயிறு, இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் நமக்கு இருக்கலாம் கொழுப்பு கட்டி. இந்த கொழுப்பு கட்டியை நம்ம எப்படி, ஒரு சிலரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே சர்ஜரி பண்ணி எடுத்தால் கூட மறுபடியும் இந்த கொழுப்பு கட்டிகள் உருவாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம இயற்கை பொருட்கள் வச்சு எப்படி ஒரு தடவை நமக்கு அது கரைஞ்சிட்டு அப்படின்னா மறுமுறை நம்ம வராமல் அதை எப்படி செய்யலாம், ரொம்ப சிம்பிளாக கிடைக்கக்கூடிய இயற்கை பொருட்கள் வச்சு அதுக்கு எப்படி நிரந்தர தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த அருகம்புல். இது வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். உடலுக்கு நிறைய நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தோலுக்கு நல்ல ஒரு சரும நிறத்தை அதிகரிக்கும். நம்ம தோல் ரொம்ப வறண்ட சருமமாக இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும், நல்ல ஒரு மினுமினுப்போ நமக்கு கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு புல் தான் நமக்கு இந்த அருகம்புல். இன்றைக்கி நம்ம இந்த கொழுப்பு கட்டியை கரைக்கிறதுக்கு இந்த அருகம்புல்லை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இந்த அருகம்புல்லை பறித்து எடுத்துக்குவோம். அருகம்புல் நம்ம பறிச்சுட்டு வந்தாச்சு. இதை நல்லா நம்ம சுத்தப்படுத்தி எடுத்துக்கணும். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குருத்து பூச்சி ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதை கொஞ்சம் பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக இந்த இலை மட்டும் நம்ம பறித்து எடுத்துக்கணும். இந்த தண்டு நமக்கு வேண்டாம், இலை மட்டும் நம்ம பறித்து இப்போ எடுத்துக்கலாம். இதை மட்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, இது கூட இன்னும் 2 பொருள் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அந்த 2 பொருள் என்னன்னு சொல்லி அதையும் பார்த்துருவோம். இது கூட நம்ம எடுத்துக்கிறது இந்த மிளகு, இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மிளகு நமக்கு சளி, வறட்டு, இருமல் இருந்தது அப்படின்னா அதுக்கு தீர்வு காணதுக்கு ரொம்பவே சிறந்த மருந்து நமக்கு இந்த மிளகு. அது மட்டும் இல்லாமல் தலையில் பொடுகு தொந்தரவு இருந்தது அப்படின்னாலும் அதை சரி பண்ணுறதற்கும் நல்ல ஒரு தீர்வாக நமக்கு அமையும்.
இன்றைக்கி இந்த கொழுப்பு கட்டியை லிப்போமான்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பு கட்டியை கரைக்கிறதுக்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக தான் நமக்கு இது அமையுது. அதனால் இந்த மிளகு நம்ம எடுத்துக்கலாம். இதில் 2 மிளகு சொல்லுவாங்க, வால் மிளகும் இருக்கும், அது வேண்டாம். நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற இந்த மிளகு இதை எடுத்துக்குவோம். அடுத்ததான் இது கூட நம்ம சேர்க்க போகிறது இந்த திப்பிலி. இது வந்து அரிசி திப்பிலி. இதில் 2 திப்பிலி இருக்குது. ஒன்று கண்ட திப்பிலி, அதுக்கப்புறமா அரிசி திப்பிலி. இது வந்து அரிசி திப்பிலி. இந்த திப்பிலியும் நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த திப்பிலி நம்ம சேர்க்கிறது வந்து நமக்கு உடல் வலி இருந்தது அப்படின்னாலும் சரிதான், இடுப்பு வலி இருந்தாலும் சரிதான், மூட்டு வலி இருந்ததுனாலும் சரிதான், அதுக்கு நல்ல ஒரு தீர்வு நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த திப்பிலி. அதனால் இந்த திப்பிலியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் எந்த அளவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அருகம்புல் வந்து நம்ம ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மிளகு இந்த மாதிரி எண்ணிக்கையில் நம்ம 4 மிளகு மட்டும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திப்பிலி, இது 2 திப்பிலி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா விழுதாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அருகம்புல் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு சிரமம் தான், ஏன்னா இது புல் அப்படி கொஞ்சம் கோரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதுக்கு பிறகு நம்ம வேறு ஒரு மெத்தடில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுவும் என்ன அப்படின்னு சொல்லி அரைச்ச பிறகு நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 300லேருந்து 400 ml வரும். இப்போது இந்த தண்ணீரில் நம்ம இந்த மாதிரி விழுதும் அரைச்சி வச்சுருக்கிற அந்த அருகம்புல், மிளகு, திப்பிலி அந்த கலவையை இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா நம்ம கொதிக்க விடணும். இப்போ நீங்கள் 2 கிளாஸ் தண்ணீர் ஊற்றிருக்கீங்க, அது 1 கிளாஸாக உங்களுக்கு குறையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். குறைந்தது ஒரு 10 நிமிடங்களாவது நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஊற்றியிருந்த அந்த 2 கிளாஸ் தண்ணீரானது 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா நமக்கு குறைஞ்சிட்டு, அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. இப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சூடு ஆறுனதுக்கு பிறகு தினமும் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் இதை குடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கொழுப்பு கட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதோட தன்மையை பொறுத்து உங்களுக்கு நாட்கள் வேறுபடும். ஒரு 5 நாட்களில் கூட உங்களுக்கு சரியாகலாம், அப்படி இல்லைனா 2 நாட்கள் கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு 1 மாதம் கூட ஆகலாம். அதனால் உங்களுடைய அந்த கொழுப்பு கட்டியோட தன்மையை பொறுத்து உங்களுக்கு நாட்கள் வேறுபடும். முக்கியமாக இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அருகம்புல் எடுத்துக்கிறதுனால அன்னைக்கு காலையில் நீங்கள் இந்த அருகம்புல் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக வந்து நீங்கள் மட்டன், சிக்கன், அதாவது நான்வெஜ்ஜு அந்த மாதிரி ஐட்டம் வந்து எடுத்துக்கக்கூடாது. அப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்ம வந்து தினமும் இதை குடிக்கிறதுனால நம்ம ஒருவேளை நீங்கள் புதன்கிழமை அப்படி இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை அந்த டைமில் கூட எடுக்கக்கூடாதா அப்படின்னா எடுக்கக்கூடாது. நீங்கள் இதை குடிக்கிறீங்க அப்படின்னாலே 1 மாதம் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலும் 1 மாதத்திற்கு நீங்கள் அந்த நான்வெஜ் ஐட்டம் நீங்கள் சாப்பிடாதீங்க. அது மீனாக இருந்தாலும் சரி தான், கோழியாக இருந்தாலும் சரி தான், ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் சரி தான், அதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா நம்ம அருகம்புல் எடுக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் 2வது உங்களுக்கு கொழுப்பு கட்டி, அதனால் கூட நீங்கள் இந்த மாதிரி அந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் எடுக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அது வெளிப்புறமாக பூசுகிற நம்ம பூச்சு, அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த குப்பை மேனி இலை. இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஸ்கின்னில் எந்த விதமான பிரச்சனை இருந்ததுனாலும் சரிதான், பொதுவாக பத்து, படை, அரிப்பு, சொறிச்சிரங்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த குப்பை மேனி இலை மஞ்சள் தேய்ச்சி நம்ம குளித்தோம் அப்படின்னா சரியாகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சளி தொந்தரவு இருக்குது, ரொம்ப பசை மாதிரி ஒட்டி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிற சளி தொந்தரவுக்கும் இதை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். இந்த குப்பை மேனி இலை இதை எப்படி நம்ம அந்த கொழுப்பு கட்டிக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி குப்பை மேனி இலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு பவுடராக கிடைக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குப்பை மேனி இலை கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 இலைகள் மட்டும் நம்ம பறித்து எடுத்துக்கிடுவோம்.
இலைகள் நம்ம பறிச்சாச்சு. இதை நல்லா நம்ம கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 இலைகள் மட்டும் போதும். பொடியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது இந்த பூண்டு. இந்த பூண்டு வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது கொப்பளம் இருந்தது, கட்டிகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம இதை அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே நமக்கு முகத்தில் பருக்கள் இருந்தது அப்படின்னா அதுக்கு இந்த பூண்டு பற்கள் நம்ம அரைச்சி வச்சோம் அப்படின்னா நமக்கு சரியாகும். ஒரே ஒரு பல் மட்டும் பூண்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த குப்பைமேனி இலை கூட நல்லா விழுதாக அரைச்சி அதிலிருந்து ஜூஸ் பிழிஞ்சு நம்ம எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நம்ம ஜூஸ் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா நம்ம தேன் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு அரை டீஸ்பூன் அளவு மட்டும் நம்ம தேன் சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல கொழுப்பு கட்டி இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வேளைகள் அப்படி இல்லைனா 3 வேளைகள் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் சொல்லியிருக்கிற இந்த 2 மெத்தடுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே அந்த கொழுப்பு கட்டியானது மறைஞ்சிரும். அவ்வளோதான். உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை